ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் இருக்கிற 2 முக்கியமான கோவில்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். எந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குள்ளே பழனியை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாங்க. பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற புகழ்பெற்ற ஆன்மீக சுற்றுலாத்தலங்களில் முக்கியமான ஒன்றாகவும் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கிற பழனி மலையில் 18 சித்தர்கள் ஒருவரான போகரால் 9 வகை பாசானத்தை கொண்டு செய்த புகழ்பெற்ற முருகன் சிலை பழனி மலையில் இருக்கின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் தாங்க அறுபடை வீடுகள் ஒன்றான திரு ஆவணன்குடி கோவிலும் இருக்குது. இந்த ஊரோட சங்ககால பெயர் பார்த்தீங்கன்னா பொதினிங்க. அது மட்டும் இல்லை, சங்க இலக்கியத்தில் 10 பாட்டோட முதல் நூலான திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுறது திரு ஆவணன்குடி கோவிலை தாங்க. நக்கீரருக்கு பிறகு வந்த போகர் சித்தர் உருவாக்கியதாங்க பழனியாண்டவர் மலைக்கோவில் அப்படின்னும் சொல்கிறாங்க. உடுமலையிலேருந்து நம்ம பைபாஸ் ரோடு வழியாக வந்தோங்க. நேராக போனால் திண்டுக்கல் ரோடுங்க. நம்ம ரைட் திரும்பி போகணும். இந்த கட்டில் போய் போனீங்கன்னா தான் உங்களுக்கு பழனி போகிற ரூட் வரும். 2 பக்கமும் விவசாய நிலங்களும் வயல்வெளிகளையும் பார்த்து நம்ம ரசிச்சுட்டே போகிற மாதிரி தாங்க இந்த ரூட் இருக்கும். தாண்டி வந்தால் இந்த ரயில்வே கேட்டுங்க. கரெக்டாக கேட்டு போட்டாங்க. ட்ரெயின் வந்துச்சு ஒன்று. என்ன ட்ரெயின்? அமிர்தா எக்ஸ்பிரஸ். அமிர்தா திருவனந்தபுரம் மாதிரி. ஆமாம், 6 மணிக்கு கிடப்பான். எங்கே 6:10 குடும்பப்பட்ட உடைய ஏற்றி விட்டானே வருதுற. கரெக்ட். மதுரை போனல அதில் தான். பழனிக்குள்ளே வந்தாச்சுங்க. பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற காரமட தோட்டம் அப்படின்ற இடத்துல இருக்கிற அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோவில் தாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். பழனியில் இருக்கிற பழமையான கோவில்களில் ஒன்று, அதுவும் சக்தி வாய்ந்த கோவில்களில் ஒன்று. இதுவும் பழனி மலையை சேர்ந்த உபகோவில் தாங்க. பழனி மலை கோவிலில் நடக்கிற அனைத்து விழாக்களுக்குமே கொடியேற்றம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தான் பண்ணுவாங்க. வாங்க கோவிலுக்குள்ளே போவோம். உள்ள நுழைஞ்சதும் தமிழர்களின் சிற்பக்கலையின் மேன்மையை பறைசாற்றும் விதமாக அமைஞ்சிருக்கிற நவரங்க மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுற முன் மண்டபத்தில் 12 ராசிகளுக்கு 12 கலைநுட்பம் மிகுந்த மிகப்பெரிய தூண்கள் ஒரே கல்ல அமைஞ்சிருக்குங்க. அதை சுற்றிலும் 27 நட்சத்திரங்களை குறிப்பிடும் 27 தூண்கள் மண்டபத்தின் மேற்கூரை தாங்கின மாதிரி அமைச்சிருக்காங்க. அங்கே ஒரு காளியம்மன் சன்னதி கூட இருக்குங்க. இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லைங்க. அதனால் மொட்டை கோபுரத்துக்குள்ளே போய் தான் நம்ம சாமி பிரகாரத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற முக்கிய தெய்வங்கள் பெரியநாயகி அம்மன், கைலாசநாதர். 2 பேருக்கும் நடுவில் முருகன் இருக்கார். இது சோமாஸ்கந்த அமைப்புங்க. இந்த கோவிலில் பெரியநாயகி அம்மனும் கைலாசநாதரும் முதன்மையாக வீட்டிருந்தாலும் கோவிலின் கொடிமரம் முருகனுக்கு எதிர்த்தாப்படி இருக்கிறதுனால காலப்போக்கில் முருகனே இந்த கோவிலோட முதன்மை கடவுளாக மாறிட்டாருங்க. அது மாதிரி கோவிலோட பிரதான வாசலும் முருகனுக்கு ஏற்றாப்பட்டு இருக்கிறதுனால நம்ம யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு முருகனை பார்த்துட்டு தான் அப்புறம் பெரியநாயகி அம்பாளையும் கைலாசநாதரையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தாங்க தைப்பூசம் முதலான எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் இந்த கோவிலில் இருக்கிற கொடிமரத்தில் கொடியேற்றப்படுது. அது மாதிரி தைப்பூசத்தின் 7ஆம் நாள் நடைபெறும் தேரோட்டமும் இந்த கோவிலில் இருந்தாங்க ஆரம்பிக்குது. நம்ம கோவிலை சுற்றி வருவோங்க. கோவிலை சுற்றி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முழுவதும் கல்லிலால் செய்யப்பட்ட மண்டபங்களும் தூண்களும் எல்லாம் பாருங்கள். இங்கே எல்லாம் உட்காந்து தான் இந்த ஆயக்குடியில் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே இருக்கிற மாணவர்கள் இங்கே உட்காந்து தான் படிப்பாங்களாமா. அப்படி ஒரு வழக்கத்தையும் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க இந்த கோவிலை. இவ்வளோ பக்கத்துலேருந்து இவ்வளோ நாள் பார்க்காம விட்டோமேன்னு. நானாவது பரவாயில்ல, என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் உடுமலைப்பேட்டில் இவ்வளோ நாள் இருக்கார், அவருமே பார்க்கலைன்னு சொன்னார்.
முருகர் பார்த்தீங்கன்னா பழனியில் 3 இடத்துல 3 விதமாக இருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா மலை மேலே தண்டாயுதபாணியாக காட்சி தராரு, கீழே திருஆவணன்குடி கோவிலில் குழந்தை வேலப்ப சுவாமியாக காட்சி தராரு, இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலானது மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக கருதப்படுது. மேலும் மாதந்தோறும் இக்கோவிலில் நடைபெறும் அனைத்து பூஜைகளும் ரொம்ப பிரசித்தி பெற்றவை. இந்த கோவிலில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பகல் 12 மணிக்கு முருகனுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டால் நாம் வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் அப்படின்றதும் நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கொடிக்கம்பம் பார்த்திங்களா, இது வந்து ஒரே கல்லால் செய்யப்பட்ட மிக பழமையான தொன்மையான கொடிக்கம்பம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற ஏகப்பட்ட சிற்பங்களோட அருமை வந்து வெளி உலகுக்கு அதிகம் தெரியாமையே போயிடுச்சுங்க. ஸோ அடுத்த தடவை நீங்கள் பழனி வந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலையும் வந்து பார்த்துட்டு போங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா, இந்த கோவில்லேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருக்கிற அருள்மிகு மாரியம்மன் கோவில் தாங்க. அந்த கோவிலுமே பழனி மலைக்கோவிலோட சேர்ந்த உபகோவில் தாங்க. அங்கே கோவிலில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோவில் அம்மன் சுயம்புவாக வந்தவங்க. நீங்கள் அம்மனோட சந்நிதியில் பார்த்தீங்கன்னா லிங்கமேனி இருக்கும். மேலே அம்மனோட முகத்தை மட்டும் வச்சுருப்பாங்க. எய்த்தாப்படி நந்தியும் இருக்கும். முன்னொரு காலத்தில் இங்கு ஆண்டு வந்த மன்னரின் மகன் அம்மை நோய் வந்து இறந்ததாகவும் அப்போ எல்லா அம்மன் கோவில்களையும் அழிக்கும்படி அவர் கூறியதால் இங்கே இருக்கிற பெரியவங்க அம்மனை பூமியில் புதைச்சி வச்சுட்டு மேலே சிவனை எழுப்பி சிவன் கோவில் மாதிரி அம்மனை காப்பாற்றி வச்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் நடக்கிற மாசி மாத தேர் திருவிழா கம்பம் சாட்டுறது அப்படின்னு ரொம்ப விசேஷமாக மாசி மாத திருவிழா இங்கே கோவிலில் நடக்குங்க. ரொம்ப மன நெகிழ்வாக இருந்ததுங்க எனக்கு. இந்த 2 கோவில் சாமியெல்லாம் பார்த்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்படியே சாமிக்கெல்லாம் ஒரு டாட்டா சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். பழனியில் இந்த குதிரை வண்டி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிருக்காங்க. இதில் மார்னிங் சீக்கிரம் வந்ததுனால பசிச்சுது. சரி அப்படியே சாப்பிட்டு போகலான்னு கௌரி கிருஷ்ணா வந்தோம். லெஃப்ட் சைடு கொடைக்கானல், நேராக போனால் உடுமலையா? கொடைக்கானல் ரோடு திரும்புகிற இடத்துல தான் இந்த கௌரி கிருஷ்ணா இருக்குங்க. ஸோ கொடைக்கானல் போகிறவங்க கண்டிப்பாக மேக்ஸிமம் இங்கே வந்து சாப்பிட்டு தான் போவாங்க. ஃபுட் வைஸு ஓகே நல்லா தாங்க இருக்கும். கௌரி கிருஷ்ணா வந்து ரொம்ப ஃபேமஸானது தான். பொள்ளாச்சியில் பழனிலலாம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே பார்த்த ஒரு விஷயங்க, அதாவது தேச தலைவர்கள் அத்தனை பேர் ஃபோட்டோவை வச்சு அதுக்கு மாலை போட்டு வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அங்கே ஒரு கௌரி விநாயகரும் இருந்தாருங்க. அவரையும் பார்த்துட்டு அப்படியே எல்லோரும் கொடைக்கானல் போகிறவங்க நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. சரி நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுப்போமே அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பினோம். காலையில் சீக்கிரம் சில்னஸில் வந்ததா என்னன்னு தெரியலைங்க. அதுக்கப்புறம் ஒரு கோல்டு பிடிச்சி எனக்கு ஒரு 15 நாள் கஷ்டப்பட்டேன். அது ஒரு தனி கதைன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.